ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக் ரிலேட்டடாக மானிட்டைசேஷன் எப்படி என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் தம்ப்நெயில் வைக்க முடியல. ஏன்னா நம்ம யூடியூபுக்கு எப்படி ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயில் வைக்கிறோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக்குக்கும் தம்ப்நெயில் வச்சா மட்டும்தான், தம்ப்நெயில் மட்டும் இல்லை, தம்ப்நெயில், டேகு, டிஸ்கிரிப்ஷனு, டைட்டிலு, இது எல்லாமே பர்ஃபெக்டாக, ஹேஷ்டேக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஏன்னா கிரியேட்டர் ஆப்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அது 2 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு எப்படி யூடியூப்பில் எப்படி ஒயிட் ஸ்டுடியோ ஆப் இருக்குது, அது மாதிரி ஃபேஸ்புக்கு கிரியேட்டர் ஆப்னு ஒன்று இருந்துச்சு. அது 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி டைட்டிலு, டேகு, டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேக்கு ப்ளஸ் தம்ப்நெயில் இதெல்லாம் வைக்கிறது ஒரு வீடியோவுக்கு, ஃபேஸ்புக் வீடியோவுக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறது. நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோக்கள் போடுங்க. மோட்டிவேஷன் ஸ்டோரிஸு, மோட்டிவேஷன் குவைட்ஸு, நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வீடியோ, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறது மாதிரி ஏகப்பட்ட மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் எப்படி ஃபேஸ்புக்கு தம்ப்நெயில், டேக் எல்லாமே ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வீடியோ உங்களுக்கு நார்மலாக அப்லோடு பண்ண தெரியும், அதில் அப்லோடு பண்ணி விட்டுருங்க. அந்த வீடியோ அப்லோடு பண்ணையில் மேலே ஒரு ஆப்ஷன் கேட்கும், டிஸ்கிரிப்ஷன்ட்டு. அதில் எழுதுறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு பேர் டைட்டில் கிடையாது. நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதான் ஃபேஸ்புக்கோட டைட்டில், வீடியோட டைட்டில்னு. அது டிஸ்கிரிப்ஷன். நார்மலாக ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணையில் மேலே எழுதுவோம்ல, அது டிஸ்கிரிப்ஷன். ஸோ டைட்டில் வைக்கிறது எப்படின்ட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேஸ்புக்கை க்ரோம் ப்ரௌசரில் கூகுளில் போய் டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய லோகோவை தொடுங்க. ஃபேஸ்புக் லோகோவை தொட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பீங்களா, அந்த வீடியோவெல்லாம் ஷோ ஆகும். ஸோ பர்டிகுலராக எந்த வீடியோவுக்கு நீங்கள் தம்ப்நெயில், டைட்டில்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ எனக்கு நெட்வொர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. வீடியோட 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். சாரி, இதில் எடிட் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். டேட் எடிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதை வச்சுக்கலாம், ஆடியன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், டர்ன் ஆன் ஸ்டார் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எடிட் போஸ்ட்னு கொடுப்போம். இதை நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதுதான் எடிட் போஸ்ட்னு கேட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். எடிட் போஸ்ட்னு இப்போ ஒரு வீடியோ போடுறோம், அதில் மேலே நான் எழுதியிருக்கேன்ல, அது டிஸ்கிரிப்ஷன். அது நிறைய பேர் டைட்டில்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வீடியோ ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடியோ டைட்டில் கேட்கும். நான் இந்த வீடியோ வில்லுண்டி தீர்த்தம், அங்கே போய் vlog எடுத்து போட்டது. ஓகே, டைட்டில் கொடுத்துட்டேன். டேகு, நீங்கள் என்ன டேகு கொடுக்கணுமோ அவ்வளோ டேகையும் கொடுத்துருங்க. ஹேஷ்டேக்கு கொடுக்குறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இதே மாதிரி இதில் டேகாக கொடுங்க. அதே மாதிரி கேப்ஷன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேஞ்ச் தம்ப்நெயில்னு இருக்கும். சேஞ்ச் தம்ப்நெயில்ங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் இமேஜ்னு இருக்கும். அப்லோட் இமேஜை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆயிரும். கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இது மாதிரி தான் வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகு எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் உங்கள் வீடியோ அப்லோடு பண்ணையில் நார்மலாக ஃபேஸ்புக்கில் ப்ரைவேட்டில் வச்சு அப்லோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா பப்ளிஷ் பண்ணி விட்ருங்க. ஃபேஸ்புக் ரிலேட்டடாக வேறு எதுவும் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம். நன்றி.